போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 7. பக்கத்து அறையில் ஒரு பெண்ணுடைய ஆடையின் சலசலப்பு கேட்டதும் தூக்கத்திலிருந்து விழித்தது போல இளவரசர் ஆண்ட்ரூ தம்மை உதறிக்கொண்டு அன்னா பவுலானாவின் வரவேற்பறையில் அவருடைய முகம் எம்மாதிரி தோன்றியதோ அதே பார்வையை முகத்தில் தோற்றுவித்தார். சோஃபாவில் மடித்து வைத்திருந்த தமது கால்களை பியர் கீழே எடுத்துவிட்டார். இளவரசி உள்ளே வந்தாள். அவளுடைய கவுன் ஆடையை மாற்றிவிட்டு வீட்டு உடையை அணிந்திருந்தாள். என்றாலும் கவுன் உடையில் இருந்தது போலவே புத்துணர்ச்சியோடும் அழகாகவும் காணப்பட்டாள். இளவரசர் ஆண்ட்ரூ எழுந்து அவளுக்கு ஒரு நாற்காலியை மரியாதையுடன் எடுத்து போட்டார். பரபரப்போடும் அவசரமாகவும் இளவரசி தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து வழக்கம் போல பிரெஞ்சு மொழியில் பேசினாள். என்ன இது, அனேட்டிக்கும் கல்யாணமே கிடையாதா? அவளுக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்காமல் நீங்கள் ஆண்கள் எல்லோரும் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறீர்கள். நான் இப்படி பேசுவதற்காக மன்னிக்க வேண்டும். ஆனால் பெண்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியவதில்லை. திருவள்ளுவர் பியார் அவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட பேச்சாளராய் இருக்கிறீர்கள். நான் இன்னமும் உங்கள் கணவரோடு வாக்குவாதம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர் போருக்கு ஏன் போக விரும்புகிறார் என்பதை என்னால் தெரிஞ்சிக்கவே முடியல என்று இளம் பெண்களுடன் வாலிபர்கள் பேசும்போது ஏற்படக்கூடிய வெட்கம் சிறிதுமின்றி பியர் சொன்னார். இளவரசி அதிர்ச்சியடைந்தாள். பியர் சொல்லிய வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டன என்று தோன்றியது. அதேதான் நானும் அவருக்கு சொல்கிறேன். ஆனால் அதை அறிய முடியவில்லை. யுத்தங்கள் இன்றி ஆண்கள் ஏன் உயிர் வாழ முடியாது என்பதனை கொஞ்சம் கூட என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அம்மாதிரியான செய்திகளை பெண்களாகிய நாங்கள் ஏன் விரும்புவதே இல்லை? ஏன் அவர்களுக்கு அவசியமும் இல்லை? இப்பொழுது எங்களுக்குள்ள அந்த சந்தேகத்தை பற்றி நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள். நான் எப்பொழுதும் அவருக்கு இதை தான் சொல்கிறேன். இங்கே அவர் என்னுடைய சித்தப்பாவின் மெய்க்காப்பாளராக இருக்கிறார். அது ஒரு சிறப்பான பதவியும் கூட. அவர் மிக பிரபலமாகவும் இருக்கிறார். அவரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அன்றொரு நாள் ஆப்ராக்சின் நடத்திய வரவேற்பு நிகழ்ச்சியில் ஒரு சீமாட்டி, இவர்தான் அந்த புகழ்பெற்ற இளவரசர் ஆண்ட்ரூவா என்று கேட்டதும் என் காதுகளில் விழுந்தது. நானே அதை கேட்டேன். ஒவ்வொரு இடத்திலும் அவரை விரும்பி வரவேற்கிறார்கள். வெகு எளிதாக அவர் சக்கரவர்த்தியின் மெய்க்காப்பாளராக வந்துவிடலாம். அவரிடம் சக்கரவர்த்தி மிகுந்த பரிவோடு பேசியது உமக்கு தெரியும். அதை எப்படி செய்து முடிப்பது என்பதை பற்றி அனேட்டியும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றாள் அன்னா பவுலானா. பியர் தமது நண்பரை பார்த்தார். இந்த உரையாடல் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை அறிந்ததும் தாமும் பதில் பேசாமல் சும்மா இருந்து விட்டார். எப்பொழுது நீங்கள் புறப்பட போகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவர் போவதை பற்றி பேசாதீர்கள். அதை பற்றி பேசுவதை என்னால் கேட்க முடியாது. பேசவே பேசாதீர்கள் என்று வரவேற்பறையில் இப்பாலாய்ட்டுடன் அவள் பேசிய போது எம்மாதிரி கோபமாகவும் விளையாட்டாகவும் பேசினாலோ அதே மாதிரி இளவரசி பேசினாள். ஆனால் குடும்பத்தில் ஒருவராய் கருதப்படும் பியர் கலந்து கொள்ள இந்த குடும்ப கூட்டத்தில் அந்த பேச்சு பொருத்தமானதாக இல்லை. இந்த மனோகரமான தொடர்புகளையெல்லாம் அறுத்து எரிந்துவிட்டு போக வேண்டியது இருக்கிறதே என்று அதை பற்றி மீண்டும் என்று நான் நினைத்தபோது, உமக்கு தெரியுமல்லவா ஆண்ட்ரி என்று அர்த்த புஷ்டியோடு அவள் தனது கணவனை பார்த்தாள். எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தாள். ஒரு நடுநடுக்கம் அவளுடைய முதுகில் மேலே இருந்து கீழே இறங்கியது. அந்த அறையில் தம்மையும் பியரையும் தவிர வேறு ஒருவர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவதைப் போல அவள் கணவன் அவளை பார்த்து உற்சாகமற்ற மரியாதையோடு பேசினார். எதை பார்த்து நீ பயப்படுகிறாய் லிசா? எனக்கு புரியவில்லை என்றார் அவர். அதுவேதான், ஆண்கள் எல்லோரும் எவ்வளவு அகங்காரம் கொண்டவர்கள். எல்லோருக்குமே அகங்காரங்கள் தான். ஏதோ ஒரு ஆசையை நிறைவு செய்து கொள்வதற்காக, அது ஏன் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். அவர்கள் என்னை கிராமத்தில் தனியாக போட்டு அடைத்துவிட்டு பிரிந்து போகிறார்.
அங்கு என் தகப்பனாரும் சகோதரியும் இருப்பதை மறந்துவிட வேண்டாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ மெதுவாக சொன்னார். எனது நண்பர்கள் இல்லாமல் போனால் நான் எப்படியும் தனிமைதான். இந்த நிலைமையில் நான் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவளது குரல் இப்பொழுது சண்டை போடுவதாக இருந்தது. அவளுடைய மேலுதடு மேலே போயிற்று. மகிழ்ச்சியான முகபாவத்தை அது கொடுக்கவில்லை. விலங்கு தன்மையை, அதாவது அணில் போன்ற தன்மையை அவள் தோற்றம் காட்டியது. தான் கர்ப்பமாயிருப்பதை பியர் முன்பு சொல்வது மரியாதை குறைவு என்று உணர்ந்ததைப் போல சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள். என்றாலும் அந்த செய்தி அதில் அடங்கியே இருந்தது. தனது மனைவி மீது வைத்த விழிகளை எடுக்காமல் இளவரசர் ஆண்ட்ரூ மெதுவாக, எதற்காக நீ பயப்படுகிறாய் என்பது இன்னமும் எனக்கு புரியவில்லை என்றார். இளவரசி நாணி கூனினாள். தனது துணிவின்மையை காட்டும் அறிகுறியாக கைகளை உயர்த்தினாள். இல்லை ஆண்ட்ரூ, நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஹோ, எவ்வளவு தூரம்! நீ சீக்கிரமாக படுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று உன்னுடைய டாக்டர் சொல்கிறார். நீ சீக்கிரம் போவது நல்லது என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. இளவரசி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் திடீரென்று அவளுடைய குறுகிய மேலுதடு துடித்தது. இளவரசர் ஆண்ட்ரூ எழுந்து தோள்களை குலுக்கிக் கொண்டு அறையில் முன்னும் பின்னுமாக உலாவினார். அப்பாவியான வியப்புக்குரிய தோற்றத்தோடு தமது கண்ணாடிக்கு மேலாக பியர் முதலில் அவரையும் பின்னால் அவளையும் பார்த்துவிட்டு எழுந்திருப்பதற்காக அசைந்தார். ஆனால் உடனே மனதை மாற்றிக்கொண்டார். திருவாளர் பியர் இங்கே இருக்கிறார் என்பதற்காக நான் ஏன் கவலைப்படுதல் வேண்டும் என்று இளவரசி திடீரென்று கூச்சலிட்டாள். அவளுடைய அழகிய முகம் கண்ணீர் கொண்ட முகசுழிப்பினால் விகாரமடைந்தது. ஆண்ட்ரூ, நீங்கள் ஏன் என்னிடம் இப்படி மாறிவிட்டீர்கள் என்று வெகு காலமாக கேட்க நினைத்ததுண்டு. நான் உமக்கு என்ன செய்துவிட்டேன்? என் மீது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் நீங்கள் போருக்கு போகிறீர்கள். எதற்காக அப்படி? லிசா என்று மட்டும் இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அந்த ஒரு வார்த்தையில் அவள் பேசியவற்றிற்காக வருந்த வேண்டியிருக்கும் என்று அவர் கொண்ட தீர்மானமும் பயமுறுத்தலும் அவளை இறங்கி கேட்பதும் அடங்கி இருந்தன. ஆனால் அவள் வேகமாக மறுபடியும் பேச ஆரம்பித்தார். நீர் என்னை ஒரு நோயாளியைப் போலவோ குழந்தையைப் போலவோ நடத்துகிறேன். எனக்கு அதெல்லாம் தெரிகிறது. 6 மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் இந்த மாதிரி நடந்ததுண்டா? லிசா, இம்மாதிரி பேசுவதை நிறுத்தும்படி உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ இன்னும் அதிக அழுத்தமாக கூறினார். இவற்றையெல்லாம் கேட்டு வர வர அதிகம் பரபரப்படைந்த பியர் எழுந்து இளவரசி பக்கம் சென்றார். கண்ணீரை கண்டு சகிக்க முடியாதவர் போலவும் அவரே அழுவதற்கு ஆரம்பித்து விடுவார் போலவும் தோன்றினார். இளவரசி, சாந்தமாக இருங்கள். உமக்கு அப்படி தோன்றுவது எதனால் என்றால், நானும் இம்மாதிரி அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆகையினால ஏனென்றால், இல்லை மன்னியுங்கள், ஒரு வெளியாளுக்கு இங்கு வேலை இல்லை. இல்லை இல்லை, சிரமப்படுத்தி கொள்ளாதீர்கள். நான் போய் வருகிறேன். இளவரசர் ஆண்ட்ரூ அவர் கையை பற்றி பிடித்தார். இல்லை பியர், பொறுங்கள். இன்று மாலை உம்முடன் பேசுவதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை என்னிடமிருந்து பறிப்பதற்கு இளவரசி விரும்ப மாட்டாள். அவள் நல்லவள். இல்லை, அவர் தம்மை பற்றியே தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய கோபக் கண்ணீரை அடக்காமல் இளவரசி மொழிந்தாள். தமது பொறுமையின் அளவு முடிந்துவிட்டது என்று காட்டும் தோரணையில் தமது தொனியை மிகவும் அதிகமாக உயர்த்தி, லிசா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அழைத்தார். உடனே கோபமும் அணில் போன்ற சுபாவமும் இளவரசியின் அழகிய முகத்திலிருந்து மாறி பயத்தோடு கூடிய பரிதாபமான பார்வைக்கு இடமளித்தது. அவளுடைய அழகிய கண்கள் தன் கணவனை கடைக்கண்ணால் நோக்கின.
ஒரு நாய் தனது தொங்கிய வாலை லேசாக ஆட்ட ஆரம்பிக்கும் போது அதன் முகபாவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இளவரசியின் முகம் பணிவும் பரிதாபமும் கொண்ட தோற்றத்தை அளித்தன. அட கடவுளே என்று முணங்கிக் கொண்டு தனது ஆடையை ஒரு கையில் பற்றி கணவனிடம் சென்று அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டாள். குட் நைட் லிசா என்று அவர் கூறி எழுந்து ஒரு பழக்கமில்லாதவருக்கு காட்டும் மரியாதையோடு அவள் கையை முத்தமிட்டார். பகுதி 7 முடிந்தது. போர்